ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசெல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டாக வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு என்ன செய்யல, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அப்போ வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு வந்து போகல. சரியா? ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்க்கு மேல செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு டவுன்ல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் வரை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 450 பாயிண்ட் வரை என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு டவுன்ல வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கு பிறகு நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெளிவா வந்து கவனிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நேத்து, அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு காலையில ஒரு லெவல் வந்து கொடுத்தோம்னா, இன்னைக்கு ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருந்தோம். சரியா? நம்ம வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா வந்து வீடியோ போட முடியல. ஒரு பர்சனல் ஒர்க் அப்படின்றதுனால நம்மளால வந்து என்ன செய்ய முடியலங்க, வீடியோ அப்படின்றது வந்து தொடர்ச்சியா வந்து இப்ப போட முடியல. கொஞ்சம் ஒன் பை ஒன், அதாவது நம்மளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து காலையிலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்மளோட லெவல்ஸ் எல்லாத்தையுமே. சரியா? அதாவது நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன லெவல்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஏர்லியராகவே நம்ம என்ன செய்வோம், முன்னாடியே வந்து எடுத்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இண்டெக்ஸ்ல கொடுத்த லெவல்ஸ்க்கு கீழே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து லைவ்ல வந்து நம்ம வந்து எடுத்த லெவல்ஸ் வந்து 2வது நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸ் தான் நீங்க வந்து இப்போ பார்க்குற லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்மளோட ஆப்ஷன் பிரீமியம்ல கொடுக்குற லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போறது இல்லை. ஸோ அது நம்ம இன்னைக்கு எடுத்தாலும் சரி, நாளைக்கு எடுத்தாலும் சரி, அதே லெவல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். அது வந்து மாறாது. சரிங்களா? அதுல வந்து நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாத்துற மாதிரி இருக்கும். அந்த லெவல்ஸ் வந்து அதே லெவல்ஸ் தான் வந்து இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல என்ன ஆச்சு, நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்தோம் அப்படின்றது தெளிவா பார்த்துடலாம். ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா நம்மளுக்கு கிடைச்ச லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,675 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருந்தது. அதே மாதிரி R1 22,902 அப்படின்ற லெவலும், R2 22,953 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருந்தாங்க. S1 22,472, S2 22,416 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இதுல எப்பவுமே நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா, இல்ல சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழ இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து கவனிப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழ இருந்தாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரியா? ஸோ இதை மட்டுமே பிளைண்டா நம்பி நம்ம எடுக்கக்கூடாதுங்க. இதோட நம்ம வந்து பிரீமியமையும் என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்க. நம்மளுக்கு மேல எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல்ல இருந்து ஒரு 50 to 80 பாயிண்ட் வரை என்ன செஞ்சிருக்காங்க, மேல போயிருக்காங்க. மேல போயிட்டு நம்மளுக்கு அதுக்கு மேல நிலை பெறல, நம்மளுக்கு கீழ வந்துட்டாங்க. இங்க இருந்து நம்மளுக்கு ஏன் கீழ வந்தாங்க, இங்க இருந்து நம்மளுக்கு ஏன் ரிவர்சல் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எதுல கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளோட பிரீமியத்துல வந்து என்ன செய்யணுங்க, நம்ம வந்து கவனிக்கணும். அங்க இருந்து நம்மளுக்கு ஏன் ரிவர்சல் வந்து கிடைச்சிருக்கு, ஏன் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இதுக்கு மேல மேல போக முடியல. அதாவது நம்மளுக்கு இங்க இருந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் இங்க க்ளோசிங் வச்சுட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு மேல போயிருக்காங்க. பட் ஆனா இதுக்கு மேல வந்து போக முடியல. ஏன் போக முடியல அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க, பிரீமியத்துல கவனிக்கணும். சரியா? பிரீமியத்துல அந்த ஒரு லெவல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம லெவல் குடுக்குறோம். ஸோ அந்த லெவலுக்கு மேல அந்த கால் ஆப்ஷன் அப்படின்றது நிலை பெற்றா மட்டும் தான் என்ன செய்யுங்க, இங்க நம்மளுக்கு இண்டெக்ஸ் அப்படின்றது மேல மூவ் ஆக தொடங்கும். பட் ஆனா போகல. அதனால தான் நம்மளுக்கு இங்க என்ன செஞ்சிருக்கு, 2வது ரிவர்சல் கிடைச்சிருக்கு. அது மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழ வந்திருக்காங்க. கீழ வந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா S1 வரைக்கும் வந்திருக்காங்க. சரி, S1க்கு கீழ வந்து மார்க்கெட் அப்படின்றது போகல. S1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கிடைச்சு மறுபடியும் எங்க வரைக்கும் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் போறாங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கிடைக்குது. S1லயே வந்து மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் அப்படின்றது என்ன செய்றாங்க, நம்மளுக்கு குடுக்குறாங்க. சரியா? ஸோ இத நம்ம தெளிவா வந்து பார்க்கணும். இதோட நம்ம எத கம்பேர் பண்ணணுங்க, நம்மளோட பிரீமியத்தையும் கம்பேர் பண்ணி தான் என்ன செய்யணும், நம்ம வந்து பார்க்கணும். சரி, இப்ப நம்ம பிரீமியத்துல என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் தெளிவா பார்க்கலாம். என்ன லெவல் குடுத்தோம் அதையும் நம்ம வந்து என்ன செய்யலாங்க, தெளிவா வந்து பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 22,700 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம மிட் லெவலா கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா, 239 அப்படின்ற லெவல் வந்து மிட் லெவலா நம்ம கொடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 291 அப்படின்ற லெவலும், R2 364, R3 437 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா?
ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 193 அப்படின்ற லெவலும், S2 145 அப்படின்ற லெவலும், S3 96 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதுல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் 263, 217 அப்படின்ற 2 லெவல் எடுத்துருவாங்க. சரியா? ஸோ இதில் நம்ம எப்பவுமே என்ன எடுப்போம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் எடுப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கும்போது என்ன செய்வீங்க, ரெண்டுமே சேம் பிரைஸ்ல தான் ஈவனாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ரெண்டுமே மீட்டிங் தான் இருக்கும். ஸோ அப்போ மீட்டிங்ல உள்ள ஸ்ட்ரைக் நம்ம எடுத்தோம். சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு மீட்டிங் ஆகுது. எந்த இடத்துல மீட்டிங் ஆகுது அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 217 அப்படின்ற இடத்துல தான் நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. சரி, இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே வந்திருக்காங்க. நான் இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, உங்களுக்கு தெளிவா வந்து தெரியும். இதை நீங்க இப்படியும் வச்சு பார்க்கலாம், தனித்தனியாகவும் வச்சு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு மேல வர போயிருக்கிறாங்க. எங்க நம்மளுக்கு R1 வர போயிட்டு ரெண்டாவது கீழே வந்து S1 வரைக்கும் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். சரியா? ஸோ அதை வச்சுட்டு நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து என்ன செய்யறாங்க, மேலே போறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி இண்டெக்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க, மேலே போயிருக்கிறாங்க இல்லையா? நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல சப்போர்ட் எடுத்து என்ன செய்யறாங்க, அவங்க மேலே போறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு இங்க இந்த இடத்துல S1ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்படின்றது மேலே போகுது. அதாவது 217 அப்படின்ற இடத்தையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே போறாங்க. எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட் லெவல் வரை தான் போயிருக்கிறாங்க. அதாவது 239 அப்படின்னு ஒரு லெவல் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து என்ன செய்யல, போகல. ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருச்சு. ஸோ அதனாலதான் மார்க்கெட் இங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கீழே அப்படின்றது வந்து வந்திருக்கிறாங்க. சரியா? ஸோ அதனாலதான் சொல்றேன், நம்ம இதை மட்டுமே பார்த்து எடுக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து பிரீமியத்தையும் வந்து என்ன செய்யணுங்க, அனலைஸ் அப்படின்றது வந்து பண்ணணும். சரியா? நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியா வந்து என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன செய்யுது, கால் ஆப்ஷன் அப்படின்றது மிட் லெவல் போயிட்டு அங்க இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அதே மாதிரி மேல வந்து மீட்டிங் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது இதுக்கு கீழே பிரேக் ஆகி கீழே வரல. சரியா? அதான் நம்மளுக்கு இந்த 217 அப்படின்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யல, புட் ஆப்ஷன் அப்படின்றது கீழே வரல. சரியா? அப்ப நம்ம கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி விட்டுட்டாங்க. அதான் நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேல வந்துட்டாங்க. சரியா? அதான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேல வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மிட் லெவலை பிரேக் பண்ணி மேல வராங்க. சரியா? அந்த மிட் லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேல வராங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த S1 லெவலை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. அதனாலதான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கு, மேல அப்படின்றது வந்து போயிருக்கு. கரெக்டா? நம்மளுக்கு இந்த 263 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேல வராங்க. பிரேக் பண்ணி மேல வந்து எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்திருக்காங்க. ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ அங்க இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இந்த 263 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் அப்படின்றது எடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து வரல. சரியா? அதுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, வரல. அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேல போயிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு அதையும் வந்து பிரேக் பண்ணி, அதாவது இந்த R1ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேல போயிட்டு இந்த R1க்கு கீழே வரல. இந்த R1க்கு மேல போனதுமே நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது கொஞ்சம் சைடுவேஸ்ல வந்து போனது. சரியா? கொஞ்சம் சைடுவேஸ்ல வந்து போயிட்டு நம்மளுக்கு எங்க வரைக்கும், ரெண்டாவது நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா R2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது போயிருக்காங்க. R2க்கு மேல வந்து போக முடியல. R2க்கு மேல வந்து என்ன செய்யல, அவங்களால போக முடியல. அங்க இருந்து ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும், மிட் லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. சரியா? மிட் லெவல் வரைக்கும் வந்துட்டு மிட் லெவல்ல இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு புட் ஆப்ஷன்ல. சரியா? சோ இந்த இதை நீங்க தெளிவா வந்து என்ன செய்யணுங்க, கவனிக்கணும். ஓகேங்களா? நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல இன்னும் நிறைய ஐடியா வந்து என்ன செய்யுங்க, கிடைக்கும். நீங்க இந்த ஸ்ட்ரைக் மட்டும்தான் பார்க்கணும் இல்ல, எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். சரியா? இதோட நீங்க மீட்டிங் பாயிண்டையும் என்ன செய்யலாங்க, கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஸ்ட்ரைக்கையும் வந்து இந்த லெவல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருந்தது, எப்படி வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க என்ன செய்யலாங்க, நீங்க இதே லெவல்ஸ்ல, அதாவது லெவல்ஸ் வந்து மாறப்போறது கிடையாது. நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து மாத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஆயிருக்காங்க இல்லையா? சோ அப்ப நீங்க அடுத்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நீங்க போட்டு வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ்ல வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கரண்ட் வீக் எக்ஸ்பெரியும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் நம்மளுக்கு அதிகமான டிகே நடக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியும் என்ன செய்வோம், அதோட சேர்த்து வந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் வந்து இதுல பார்க்கலாம். அதே மாதிரி கரண்ட் வீக் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நாளைக்கு காலைல மார்னிங். சரியா? ஸோ அதை நீங்க அதுல பார்த்துக்கலாம்.
ஸோ எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து பார்ப்போம். ஸோ இதுல நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 22,500 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 430, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 411 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல கிடைக்கிற லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு 22,519 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி R1 பார்த்தீங்கன்னா 22,930 அப்படின்ற லெவலும், R2 22,976 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி S1 22,089 அப்படின்ற லெவலும், S2 22,031 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஏடிஎம் ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து எடுத்துருக்கோம். அதாவது நம்ம வந்து ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், இந்த லெவல்ஸை வந்து எடுக்கிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்திலேயே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் பிரீமியத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் இதை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரியா? கரண்ட் வீக்ல வந்து நம்ம நாளைக்கு காலையில் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செய்வோம், அப்டேட் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல மிட் லெவலில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 420 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து பிரீமியம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, ரொம்ப அதிகமாக வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இதை நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி R1 நம்மளுக்கு 468, R2 585, R3 703 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி S1 நம்மளுக்கு 372, S2 279, S3 186 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறாது. பட் ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் லெவல் வந்து மாறாது. அதே மாதிரி இண்டெக்ஸ் லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ நம்மளுக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுங்க, அது வந்து மாறும். நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு லைவ்ல என்ன லெவல் கிடைக்குது அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணி என்ன செய்வோம், நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதுல நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.